கரெக்ட் இல்லாத பண்ணினா, அதாவது நடுநிலைமையில் இல்லாமல் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, இது நமக்கு ஒரு சினிமா பாட்டு ஒன்று ரொம்ப பிரசித்தியாக தெரிஞ்ச விஷயம். தத்துவ பாடம், கண்ணதாசன் தத்துவ பாடம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நினைப்பதும் நடப்பதும் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்க. இந்த பாட்டை எல்லாருக்கும் பிடிக்கும், இல்லை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டான். ஒருத்தர் ஒரு யாரோ ஒருத்தர் பெரிய மனுஷன் சொல்கிறார், இந்த பாட்டை கேட்டுட்டு தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கே இருந்தது. ஆக்சுவலாக நான் கற்பனை பண்ணிக்க கடலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கேருந்தோ இந்த பாட்டு காதில் விழுந்தது. யாரோ ரேடியோ போட்டுருந்தாங்க இந்த பீச்சில். அந்த ரேடியோவில் இந்த பாட்டு கேட்டேன் நான். இந்த பாட்டு கேட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையை மாறிடுத்து. முயற்சி பண்ணி என்னுடைய தோல்வியிலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். யாரும் ஞாபகம். அந்த மாதிரி அந்த பாட்டை அவ்வளோ ஒரு வலிமையாக. இதில் எனக்கு ஒரு யோசனை என்ன வந்ததுன்னா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படிங்கிறார். கரெக்ட் தான். தாசர்பா கூட ஒரு பாட்டு பாடுறார். ஹரி சேத சத்ய ஹரி சேத சத்ய ನರಚೇತಕ್ಕೆ ಬಂದದು ಲವರೇಶ ನಡೆಯಲು ಹರಿಚೇತ ಸತ್ಯ ಮತಟಿ ಮಕ್ಕಳ ಭಾಗ್ಯ ಬಯಸೋದು ನರಚಿತ ಮದುವೆ ಆಗಾಗಲೇ ಇರುವುದು ಹರಿ ಚೇತ ಹರಿಚೇತ ಸತ್ಯ ಕುದರ ಅಂದಣೆ ಅನೆ ಬಯಸೋದು ನರಚಿತ ಪದಸಾರಿಯಾಗೋದು ಹರಿಚೇತ ಬಯ್ಯ ಹರಿಚೇತ ಸತ್ಯ ವಿಧ ವಿಧ ಕ್ರಿಯ ಬಯಸೋದು ನರಚಿತ ಒದಗಿ ಬರುವ ರೋಗ ಹರಿಚೇತ ಬಯ್ಯ ಹರಿಚೇತ ಸತ್ಯ ಅನ್ನದಾನ ಬಯೋಸು ನರಚೇತ ಬಯ್ಯ ಉದರಕೆಗಳು ಗೋದು ಹರಿಚೇತ ಬಯ್ಯ ಹರಿಚೇತ ಸತ್ಯ ಧರಣಿಯಾಳ ಬೇಕೆಂಬುದು ನರಚೇತ ಬಯ್ಯ ಪರಮಸಿ ಬೀಸುವರು ಹರಿಚೇತ ಬಯ್ಯ ಹರಿಚೇತ ಸತ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲನ ಬಯಸೋದು ನರಚಿತ ದುರಿತವ ಕಳೆವುದು ಹರಿಚೇತ ಬಯ್ಯ ಹರಿಚೇತ ಸತ್ಯ ಹರಿಚೇತ ಸತ್ಯ ಹರಿಚೇತ ಸತ್ಯ. அதாவது ஹரியனுடைய பகவான் என்ன பிரயத்ன பண்ணுறானோ அதுதான் நடக்கும். நாம் ஆசைப்படலாம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க காலத்தில், ஆசை இருக்கு காசை பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்கலாம். அந்த அந்த மாதிரி நமக்கு எத்தனையோ ஆசை இருக்கலாம். ஆனால் எது நிறைவேறும் அதான் இங்கே ஒரு பட்டியல் மாதிரி சொல்கிறாரு. நல்லா கல்யாணம் ஆகி குடும்ப மக்களை பட்டு குடும்பமாக இருக்கணும், கடைசி வரைக்கும் அவன் கல்யாணமே ஆகாது. அந்த மாதிரி இருக்கா. அதே போல் அவர் காலத்தில் அந்த குதிரை யானையில் போகிறதுலாம் பெரிய விஷயம். இப்போ கார்னு வச்சுக்கோங்க, காரில் போனோம் அப்படின்லாம் ஆசைப்படுவான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் நடந்து போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. என்ன அரிச்சிட்டா அதுதான். விதவிதமாக யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்படுவான். ஆனால் இருக்க மணி நேரம் ஏதாவது ஒரு வியாதி, அப்புறம் எப்படி யாத்திரை பண்ணுறது? உடம்பு மனசு எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாலும் யாத்திரை பண்ண முடியும். யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்படுவான். ஆனால் கையில் பணமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் யாத்திரைக்கு போக முடியாது, உடம்பு அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை போல்
ஒருத்தர் வந்து நிறைய அன்னதானம் பண்ணணும் ஆசை, ஆனால் அவரை பற்றி எடுத்து தான் சாப்பிட்டு இருக்கான். அவனுக்கு அன்னதானம் பண்ணணும் ஆசை, ஆனால் எங்கெல்லாம் அன்னதானம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கான். அந்த நிலைமை அவனுக்கு. பெரிய ராஜா தரணி ஆளணும் அப்படின்ட்டு ஆசை, ஆனால் அடுத்த வாழ்க்கை கூட கோப்படம் போட்டு தான் காலத்தை கழ வேண்டிய நிலைமை. கடைசியில் என்ன சொல்றார்? புரந்தர விடலான பயோசோது நரச்சித்தா துரிச்சகலம். எப்போ புரந்தர விடலான பகவானை நீ ஆசிரியக்கிறியோ அப்போ நீ நடக்கிறதா நீ நினைக்கிறதா நடக்கும் அப்படிங்கிற. அப்போ எப்போ புரந்தர விடலான பகவானை நீ ஆசிரியச்சுன்னா அப்போ நம்புறோம். அதனால பகவான் ஆசிரியிச்சா உனக்கு அப்போ ஹரிச்சித்தமும் நரச்சித்தமும் ஒன்றாயிடும். ஏன்னா உனக்குன்னு ஒரு சித்தமே இருக்காது. ஏன் எல்லாத்தையும் அவன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா ஒரே சித்தம் தான், ஹரிச்சித்தம் ஆக்கணும் தான். ஸோ அவனுடைய இது ஒன்று தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சொல்ல வந்து இந்த சமதிருஷ்டி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லைங்க அந்த பாட்டை பேசினோம். எனக்கு என்ன தோணுது, அந்த பாட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாமான்னு தோணுச்சு எனக்கு. அதாவது நம்ம வந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைங்கிறோம். ஆனால் எத்தனையோ தடவை நம்ம நினைக்கிறதும் நடக்கிறது, அதுவும் நம்ம விட்டுக்கணும் இல்லையா? எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காமல் ஒன்று போல. எத்தனையோ பேர் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு படித்து கிடிச்சு எல்லாம் பாஸ் பண்ணி சின்சியராக இருந்து டாக்டர் ஆனால் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறார். எப்படியோ வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறார். ஸோ நினைக்கிறதும் நடக்கிறது, நினைக்கிறது நடக்காதே போல. நினைக்கிறது நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாசன் சொல்லுவாங்க ஹரிச்சித்தம் இருந்ததுன்னு அர்த்தம். இருக்கு பகவானுடைய சித்தம் இருந்தது, அவனுக்கு டாக்டர் ஆகணுன்ற எண்ணம் இருந்தது. அதனால பகவானுடைய அனுகிரகத்தினால டாக்டர் ஆகணும். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம பகவானுடைய அனுகிரகம் வந்து வீடு கட்டினோம். சரி, பகவான் இப்படி எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணலாமே இல்லையா? நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதுக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணலாமோ. ஆனால் பண்ண மாட்டேங்கிறானே. சிலதான் பண்ணுறான், சிலதான் ஏன் பண்ணுறதில்லை. ஏன் அப்படி? அதுக்கு அந்த அந்த பாட்டையை நான் கொஞ்சம் உல்டா பண்ணி பாடிட்டு இருக்கேன். கல்லெல்லாம் கூட வச்சுருக்கேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வத்தின் சங்கல்பம். நினைப்பதுவும் நடப்பதுவும் இறைவனவன் விருப்பம். விருப்பமெல்லாம் மாறி வரும், விளைவுகள் தொடர்ந்து வரும். விளைவுகளே விருப்பங்களின் விதையாய் மாறிவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வத்தின் சங்கல்பம். நினைப்பதுவும் நடப்பதுவும் இறைவனவன் விருப்பம். ஆயிரம் ஆயிரம் பிறவி அவை அடுத்தடுத்தேதான் வருமே. ஆயிரம் ஆயிரம் பிறவி அவை அடுத்தடுத்தேதான் வருமே. மோட்சம் என்ற நிலையடையும் முன் பிறவியை நிறுத்த இயலாதே. இயல்வதுவும் முயல்வதுவும் இறைவன் அருளன்றோ. இறையருளை பெறுவதற்கு இறையே வழியன்றோ. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வத்தின் சங்கல்பம். நினைப்பதுவும் நடப்பதுவும் இறைவனவன் விருப்பம். எங்கே பிறவிகள் தொடங்கும் அதில் எத்தனை வினைகள் அடங்கும். எங்கே பிறவிகள் தொடங்கும் அதில் எத்தனை வினைகள் அடங்கும். தொடரும் வினையில் படரும் வினையன் எவ்வளவென்று எவர் அறிவார். பழைய வினை கழிவதிலே புதிய வினை புகுந்துவிடும். புகுந்த
வினை புது பிறவி எடுப்பதற்கே வழிவகுக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வத்தின் சங்கல்பம். நினைப்பதுவும் நடப்பதுவும் இறைவனவன் விருப்பம். விருப்பமெல்லாம் மாறி வரும், விளைவுகள் தொடர்ந்து வரும். விளைவுகளே விருப்பங்களின் விலையாய் மாறிவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வத்தின் சங்கல்பம். அது நம்ம நினைக்காதும் நடக்கிறது இல்லையா, அது பகவான் இறங்குறதுக்கான இருக்குது. இப்போ பகவான் இறங்குறதுக்காக நடக்கிறது நம்ம ஒத்துப்போம், நான் சொல்லலை. ஆனால் பகவான் ஏன் பாரபட்சமாக இருக்கான்? ஒரு சமயம் நம்ம நினைக்கிறது நடக்கிறான், இன்னொரு பக்கம் நடக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு நடத்தி வைக்கிறான், அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கை நடத்தி வைக்கிறது இல்லை. முக்கியமாக என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்குதான் இந்த பாட்டுடைய ஒரு வழியாக கொஞ்சம் அர்த்தம் பார்த்துருந்தோம்னா அதுதான் புரியும். நினைப்பதும் நடப்பதும் அவன் விருப்பம். இச்சையினால் தான் பகவான் வந்து சிருஷ்டியே பண்ணியிருக்கான். இந்த சிருஷ்டி பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு இந்த சிருஷ்டியை பண்ணுறதுனாலையோ நம்மளெல்லாம் இப்படி உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறதுனாலையோ அவனுக்கு என்ன ஆகுறது ஒன்றும் கிடையாது இல்லையா. ஆனால் அவனுடைய இச்சையினால தான் இந்த சிருஷ்டியே நடந்திருக்கு. அதனால அவனுக்காக இந்த சிருஷ்டியை பண்ணலை, அவன் நமக்காக தான் பண்ணியிருக்கான். இந்த இன்னொரு பாட்டு கூட என்ன பாட்டு, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதியும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக அப்படின்னு ஒரு இல்லையா. அது உண்மையிலே நமக்காக தான். இப்போ உலகம் பிறந்தது எதுக்காக? இந்த பகவான் சுற்றி பண்ணது எதுக்காக? நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து பகவானுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய சாதனைகள்லாம் பண்ணி அவன்கிட்ட போய் சேரணும். அதுக்காக தான் இந்த உலகத்தை படைத்தாங்க. என்னுடைய இந்த உலகத்தை படைக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மலர்கள் மலர்ந்தது எதுக்காக? நாம் எடுத்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக தான். எதுக்காக மலர்கள் மலர்ந்தது? ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும். மலர்கள் மலர்ந்ததும் எனக்காக, நமக்காக தான். மலர்கள்னு ஒரு குறியீடு, அதை வச்சுட்டு உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்காக தான். நமக்கு ஜலம் கிடைக்கிறது, தண்ணி கிடைக்கிறது, இது நெருப்பு கிடைக்கிறது, பூ கிடைக்கிறது, எல்லாம் எதுக்காக? பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், பகவான் பூஜை பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பகவான் படைச்சிருக்கான். நாம் அதை நமக்கு நினச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். அவனுக்கு நம்ம பண்ணினோம்னா நம்மளுடைய போகிற வழி சரியாக இருக்கும். அதனால் வந்து இது எல்லாமே வந்து நமக்காக படைச்சது. எதுக்காக நம்ம படித்தானா இதை யூஸ் பண்ணி நம்ம அவன்கிட்ட போய் சேரணும். அதுதான் அதுதான் இது. அதனால தான் நினைப்பதும் நடப்பதும் இறைவனுடைய விருப்பம். அந்த பகவானுடைய விருப்பத்தினால்தான் வந்து நமக்கு இந்த நினைவுகள் தோன்றது, இந்த நடக்கிறது எல்லாமே. விருப்பம் எல்லாம் மாறி வரும். நமக்கு இது நல்லா தெரியும். வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். நமக்கு முதல்ல சைக்கிள் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஸ்கூல் பசங்களாக இருக்கும்போது சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அது வச்சுட்டு சுற்றிகிட்டே இருப்போம். சைக்கிள் கிடச்சதுன்னா அதுக்கு அடுத்தது காலேஜுக்கு போனோம்னா சைக்கிள் தூக்கி போட்டு பைக் வாங்குவோம். அப்போது அதுக்கப்புறம் வேலைக்கு போய் பைக் தூக்கி போட்டு கார் வாங்கணும். ஸோ இப்படி நம்மளுடைய நிலைமை ஒரு எந்த விருப்பமும் வந்து ஒரு நிலையில் நிற்கவே கிடையாது. அடுத்து 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 நமக்கு வான்சார் அன்லிமிட்டட் அதே மாதிரி வந்துட்டே இருக்கும். நமக்கு அந்த விருப்பமெல்லாம் மாறிண்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்? விளைவுகள் தொடர்ந்து வரும். ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், அதுக்கு முன்னால் நல்ல விளைவும் இருக்கும், கெடுதல் விளைவும். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகும், வந்து ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா. இல்லை இருக்கும், ஒரு பைக்கில் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகுது, காரில் போகிறோம் ரெண்டாவது நடக்கிறது. அதனால் வந்து ஸோ நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். நம்மளுடைய விருப்பம் எப்படியோ அது கிடைக்கும். அது கிடைச்சோடனே அதுக்கு உண்டான விளைவுகள் நல்ல நல்ல விளைவுகளும் இருக்கும், கெட்ட விளைவுகளும் இருக்கும். ஸோ விளைவுகள் தொடர்ந்து வரும். இது தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த விளைவு ஒரு விருப்பம் ஒரு விளைவு, ஒரு விருப்பம் ஒரு விளைவு அப்படின்னு தொடர்ந்து வரும். இப்போ அடுத்தது என்ன ஆகுது? எந்த விளைவு வந்ததோ அந்த விளைவை அடுத்த விருப்பத்துக்கு விதையாக மாறிடும். இப்போ சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு பைக் வாங்கணும்னு ஆசை வரும். ஏன்னா சைக்கிள் ஒரு 4 வருடம் ஓட்டுவான், அதுக்கப்புறம் பைக் வாங்கணும்னு ஆசை வரும் அவனுக்கு. ஸோ இவன் ஆசைப்பட்ட சைக்கிளுக்கு சைக்கிள் கிடச்சி கொடுத்து அது விளைவு. அந்த விளைவு என்னாச்சு? பைக் வாங்கணுங்கிற ஆசைக்கு விதையை போட்டு. இப்போ அவனுக்கு சைக்கிளே வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க, பைக் வாங்கணுங்கிற ஆசை வராது. சைக்கிளே வாங்க முடியலையே,
இல்லையா? ஸோ அந்த சைக்கிள் வாங்கணுங்கிற விருப்பம் நிறைவேறிடுச்சுன்னா, சைக்கிள் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விளைவு வந்துடுச்சுன்னா, அந்த விளைவுனால அடுத்து பைக்கு வாங்கணுங்கிற விருப்பம் வரும். அந்த விளைவு அடுத்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு விருப்பமாக விதையாக மாறிடும். ஸோ அதனால் விளைவுகளே விருப்பங்களின் விதையாய் மாறிவிடும். அதுக்கப்புறம் ஆயிரம் பிறவி சொல்லவே வேண்டாம். அந்த லட்சக்கணக்கான பிறவிகள் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். அதுவும் என்னென்னவோ பிறவி, புழுவாய் பூண்டாய் அப்படின்னா நாயனார் பாடுறாங்க. அந்த மாதிரி இது என்னென்னவோ பிறவிகள்லாம் எடுத்து ஜந்துவனாம் நல்லன்னு இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கோம். இந்த மனித பிறவிலையும் திருப்பி எத்தனையோ பிறவி எடுப்போம். இது வந்து கடைசி பிறவிலாம் கிடையாது. இதில் நம்ம சாதனை பண்ணுறதுக்கு திருப்பி நிறைய மனித பிறவிகளாக கூட நம்ம பிறக்கலாம். அதனால் ஆயிரம் பிறவி அது அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும். இது எப்போ நிற்கும்? மோட்சத்துக்கு போனால் தான் நிற்கும். இந்த சரீரம், இந்த பிறவிங்கிறது என்ன? இந்த ஆத்மாவுக்கு சரீரம் மாறி வந்துட்டே இருக்குன்னா பிறவி. இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம் இந்த நிற்கணும்னா இந்த சரீரமே இல்லாத நிலைக்கு நம்ம மோட்சத்துக்கு இந்த ஆத்மா போகணும். அப்போதான் வந்து இந்த பிறவிங்கிறது நிற்கும். அது வரைக்கும் பிறவி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மோட்சம் என்ற நிலை அடையும் பிறவியை நிறுத்த இயலாது. அது இறையாது. அடுத்தது இயல்வதும் முயல்வதும் இறைவன் அருள். நாங்கள் இயல்வதுன்னா முயற்சி, முயல்வது அப்படின்னா அதை பண்ணுறோம். ஸோ அந்த நம்ம முயற்சி பண்ணுறோம், அந்த காரியத்தை நன்றோம்னா அது இறைவனுடைய அருளால் தான் நடக்கும். நாம் நினைச்சிருக்கோம் நம்மளால தான் பண்ணிட்டுருக்கோம், நம்ம தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு நினச்சிருக்கோம். கொஞ்சம் முன்னாடி பார்த்து நம்ம புலம்பினாங்க, நான் பண்ணுறேன். அந்த மாதிரி நாம் எல்லாருமே வந்து அந்த மாதிரி நினச்சிருக்கோம், நாம் தான் பண்ணுறோம்ட்டு. அதனால் ஆக்சுவலாக அதை வந்து அந்த அந்த நம்மளுடைய இந்த முயற்சிக்காகட்டும், இந்த நிகழ்ச்சிக்காகட்டும், அது நடக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுனாலும் சரி, இந்த தோற்று போடுறதுனாலும் ரெண்டுமே இறைவன் தான் காரணம். அப்படியே அந்த இறைவன் அவள் தான் காரணமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த இறைவனோட அருளை பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு இறைவனை தான் வழி. வேற இன்னொரு வழியாக போய் நம்ம இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா ஒரு பாதையில் போகணும். அந்த பாதையில் போய் அந்த ஊரை அடையணும் இல்லையா? ஸோ அப்போ பாதை வேற, ஊர் வேற. பாதை வேற இல்லையா? பாதை வேற, நாம் போய் சேர ஊர் வேறு. ஸோ பாதைக்கு ஊருக்கு வித்தியாசம் இருக்குது. பாதை நாம் போகிற வழி, அது போய் சேர்ற இடம் ஊர். ஆனால் பகவத் விஷயத்தில் மாத்திரம் பகவானை சேரணும்னா பகவானும் அங்கே தான் இருக்கான். இருந்தால் அந்த போகிற வழியும் அவனே தான். அவனை பற்றிட்டு தான் நம்ம அங்கேயே போய் சேர்ந்தாருடைய அவன் அருளாலே அவன் தாழ் பிடிக்குது அப்படின்னாரு. அதனால் அவனுடைய அருள்னால அவனுடைய தாளை பற்றி அவன் தான் போய் சேரணும். ஸோ இறை அருளை பெறுவதற்கு இறைய வழியான். அப்புறம் எங்கே பிறவிகள் தொடங்கும், அதில் எத்தனை வினைகள் அடங்கும். எப்போ இந்த பிறவி ஆரம்பிச்சதுன்னே நமக்கு தெரியாது. எந்த ஜென்மாவுக்கு எப்போ நம்ம இந்த பகவான் நமக்கு சரீரம் கொடுத்து ஆரம்பித்தான். ஏன்னா அது வந்து சூக்ஷ்மமாக இருந்தோம். பிறவி சரீரம் வரத்துக்கு முன்னாடி சூக்ஷ்மமாக இருந்தது இந்த ஜீவாத்மாவும் சரி, பரமாத்மா, கடற்பிரகிருதி எல்லாமே சூக்ஷ்மத்தில் இருந்தது. ஒன்றே இல்லாத மாதிரி. அதாவது புத்தர் வந்து சூன்யங்கிறார். நம்ம சித்தாந்தத்தில் சொல்கிற வைதிக மதத்தில் அந்த சூன்யம்னு ஒன்று கிடையாது. சூன்யம்னு ஒன்றுமே இல்லாததுலேருந்து எப்படி இவ்வளோ வரணும். ஆனால் இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே சூக்ஷ்மமாக இருந்தது. அந்த சூக்ஷ்மமாக இருந்தது ஸ்தூலத்துக்கு வருது தான் சிருஷ்டி. அவ்வளோதான். சூக்ஷ்மமாக இருந்த விஷயம் ஸ்தூலத்துக்கு வருது, அதுதான் சிருஷ்டி. அதனால் அதே போல் நமக்கு எப்போ வந்து இந்த ஆத்மாவுக்கு எப்போ இந்த சரீரம் கிடைச்சுன்னு தெரியாது. ஆயிரம் பிறவி வந்துட்டே இருக்குது. அப்போது எங்கே இந்த பிறவி தொடங்கிட்டு அதுன்னு தெரியாது. சரி, இப்போ இதில் ஒரு சந்தேகம் நமக்கு என்ன வரணும்னா, இப்போ பகவான் ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரையும் இந்த சூக்ஷ்மமான இந்த ஜீவாத்மாவை சரீரத்தை கொண்டு விட்டான். அப்போது இங்கே பகவான் கீதையில் என்ன சொல்கிறான்? இல்லை சம திருஷ்டியாக இருக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும், நீ வந்து வேறுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது, மைண்ட் எப்பவும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படாமல் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லாம இங்கே நம்மளை சுற்றுமுற்றில் இருந்து சரீரத்துக்கு ஸ்தூலத்தை கொண்டு வந்தானோ அப்போவே அப்படி படைச்சிருக்கலாமோ. எல்லாத்தையும் எல்லாரும் ஒரே மாதிரி இந்த பிள்ளையார் செலுத்தி வந்தா அச்சு போட்டோம்னா எல்லா பிள்ளையாரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரே மோல்டு வச்சுட்டு
எல்லாரையும் ஒரே மாதிரி படிச்சிருக்கலாமா? ஒரே மாதிரி மைண்டு, ஒரே மாதிரி சரீரம், ஒரே மாதிரி இது அப்படி படைச்சிருக்கலாமா? ஏன் அப்போ படைக்கல? ஏன் அப்படி சுற்றிக்கு கொண்டு வரும்போதே அப்படியே கொண்டு வரல இல்லையா? இது கேள்வி வருதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன் வந்து அப்போவே அவன் அந்த சம்பதிருஷ்டியோடு அவன் நடந்துட்டு இருந்தான்னா இப்போ நம்ம சம்பதிருஷ்டி கஷ்டப்பட வேண்டாங்க இல்லையா? இப்போ நடந்து நீ சம்பதிருஷ்டியோடு நடந்து போகிறான், நடந்து போகிறான். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இப்போ சமுதிரஷ்டியோட நடந்து போகிறான். அவனே சமுதிரஷ்டியோட நடந்துட்டு இருக்கலாமோ? அவன் சமுதிரஷ்டியோட நடந்துக்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான்? ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு பிறக்கும்போது ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கு? அதுதான் என்ன இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஜீவாத்மா ஒவ்வொன்றும் இருக்கே, ஒரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு சுவாவமாகவே இருக்கு. அதுக்கு வந்து இப்போ நம்ம சுவாவங்கிறது வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம், இப்போ நமக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ காலையில் இருந்து 4 மணி காய்ச்சா இருக்கணும் அப்படின்னு ஒரு சுபாவம் இருக்குது இல்லையா? எத்தனை காய்ச்சா இருக்குன்னா ஒரு 4 மணிக்கு இருந்து காத்தா தான் எனக்கு எல்லாம் ஓடும் அப்படின்றோம். அது வந்து நம்ம சுபாவமாக இருக்குது. என்ன அப்படி பழகிட்டோம், இந்த பழக்கத்தில் வந்து சுபாவம் ஆகிடுது. இப்போ இதை விடணும் அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம விட்டுடலாம், இந்த சுபாவத்தை விட்டுடலாம் இல்லையா? இப்போ ஒரு பாகக்காய் விதை இருக்கு, பாகக்காய் விதை. அந்த தாசரோட ஒரு சுடாதி சொல்கிறார். இந்த சுடாதி எனக்கு மறந்து கொடுத்து அர்த்தமாக ஞாபகம் இருக்கு. அந்த பாகக்காய் விதை என்ன பண்ணுறார், தாசரோட சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், பெரிய பாத்தி அமைச்சேன். எதாவது பாத்தி அமைச்சேன்னா சர்க்கரை வெல்லம் எல்லாத்தையும் போட்டு பெரிய பாத்தி அமைச்சேன். இந்த பாகக்காய் விதையை கொண்டு வந்து அதில் வச்சேன். தினம் அதுக்கு தேனையே விட்டுருந்தேன். தேனியே விட்டு வளர்த்தேன். சும்மா சாதாரண தண்ணியெல்லாம் வளர்க்க, தேனியே விட்டு வளர்த்து வந்தேன். நல்லா செடி வந்தது, கூடி ஆச்சு, பெருசாக வந்தது, பூ குத்துது, காய் காய்ச்சுது. அந்த காய் நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதை பறித்தேன். பறித்து சாப்பிட்டா கசக்கம். நான் பண்ணினதெல்லாம், சம்ஸ்காரங்கள் பண்ணினதெல்லாம் இனிப்பு, துளி கூட கசப்பே நான் சேர்க்கலை இல்லையா? பண்ணினதெல்லாம் பேரும் பாகமாக போட்டு அதுக்கு வளர்த்தேனே, கடைசியில் அது என்ன கொடுத்தது? கசப்பு தான் கொடுத்தது. அதுதான் அதே போல தான் ஜீவாத்மா. அதான் சொல்கிறேன், சாஸ்திரகாலம் என்ன சொல்கிறா, இதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இயல்பான சொல்கிறோம், அதை மாற்றவே முடியாது. எப்படி பாகக்காயோட கசப்பை நீங்கள் வந்து மாற்றவே முடியாது அந்த விதையிலேயே. இப்போல்லாம் அந்த ஜெனடிக் இன்ஜினியர் மாற்றுறாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் மாற்ற முடியாது. அதனுடைய சுபாவம் இந்த பாகக்காய்க்கு என்ன சுபாவம் அதே தான். நீங்கள் மாம்பழத்துக்கு பாகக்காய் விட்டு வளர்த்தா கூட அது இனிக்கு தான் செய்யும் இல்லையா? அது அதனுடைய சுபாவம். அதே போல தான் ஜீவாத்மா எல்லாமே. ஜீவாத்மா எல்லாமே வந்து அதற்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா? இப்போ அப்போ என்ன பண்ணுறான், அப்போ அது எப்படி, அதனால அந்த ஜீவாத்மாவை சிருஷ்டிக்கு வரும்போதே அது அதனுடைய சுபாவத்தோடு தான் வருது. அது மாறப்போதில்லை. அந்த சுபாவத்திலேயே அது வந்து சாதனைகள்லாம் பண்ணி பகவானை போய் சேரும்போது வேணா மோட்ச நிலையில் சேர்ந்துடும். ஆனால் வரும்போது சமதிருஷ்டி கிடையாது. பகவான் சொல்லிட்டு இருந்தானே, இந்த சமதிருஷ்டி நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் அந்த சமதிருஷ்டியை அடையணுங்க ஒழிய அதுவாக வந்து இயற்கையிலேயே வந்து அந்த சுபாவத்தை மாற்ற முடியாது. ஸோ சுபாவத்தில் எப்படி இருக்கும், அது மோட்சத்துக்கு போகணும்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஜீவன் நல்ல சாதனங்கள்லாம் பண்ணி நல்ல பிறகு எடுத்து அதுக்கும் நான் இன்ட்ரெஸ்டே போய் அது மோட்சம் கிடைக்கும். இப்போது அப்போ எல்லாருமே மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி பாகக்காடைய விதையை மாற்ற முடியாதோ அதே போல் இப்போது இந்த கம்சன் இருந்தான், கிரண்யகட்சி இருந்தான், இவாளெல்லாம் மாற்ற முடிஞ்சதோ? மாற்ற முடியல. கடைசி வரைக்கும் ஜீவன் பகவானே நேரில் வந்தான். பகவானே நேரில் வாழ்லாம் வந்திருக்கான். இப்போ நம்மளெல்லாம் பகவான் பார்க்க முடியல. ஆனால் துரியோதனோட சபையில் பகவான் வந்து விஸ்வரூபம் எடுத்து காட்டுறான். அவனுக்கு இந்த திருதராஷ்டிரன் கூட கேட்டுக்கிறான். அவன் திருதராஷ்டிரன் கண்டு கொடுக்குறான் பகவான் டெம்பரரியாக இந்த விஸ்வரூபத்தை பாருன்ட்டு. விஸ்வரூபத்தை எடுத்து தான் பகவான் தான் அப்படின்ட்டு காட்டுறான். அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் இவனுக்கு, துரியோதனுக்கு. அப்பவும் துரியோதனன் சொல்கிறான், இவன் மாய வித்தியெல்லாம் தெரிஞ்சிருவேன், இவன் பண்ணுறது ஒரு இது கண்கட்டு வித்தை, இவன் பகவானாவது இவனாவது கண்கட்டு வித்தை. ஏன்
அந்த ஜீவனுடைய சுபாவம் தான். அந்த துரியோதனங்கிறது கலிபுருஷனுடைய அவதாரம். கலிபுருஷன் தான் துரியோதனா அவதாரம் பண்ணியிருக்கான். எப்படி பாண்டவாலாம் வந்து தேவதையோட அவதாரமாக வந்தாரோ அதே கலிபுருஷனுடைய அவதாரம் வந்து துரியோதனன். அதனால் அந்த சுபாவங்கிறது பகவானே இருக்கிறதாலும் மாறாது அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் நமக்கு சரித்திரங்கள்லாம் சொல்கிறாரு. மகாபாரதம் பாகவதெல்லாம் பார்க்குறோமே அந்த மாதிரி அந்த துட்டாள் வந்து மாறுறதே கிடையாது. பகவானே நேரில் இருந்தாலும் மாறுறதில்லை. அதனால் வந்து அப்பேற்பட்ட அதனால் வந்து என்ன சொல்கிறா, எங்கே பிறவியை தொடங்கும், அந்த தொடங்கும் போதே நமக்கு வந்து இந்த பிறவின்னு அந்த சுபாவத்தின் பிரகாரம் நம்ம நிறைய கர்மா கலப்பணும். அதுதான் அந்த பிறவி தொடங்கும் போது நிறைய தொடங்கி வரும்போது நிறைய கர்மா கலப்படும். அந்த கர்மாவுக்கு ஏற்றாப்போல பின்னாடி விரைவில் அதுதான் தொடரும் வினையில் படரும் வினை எது எவ்வளவு என்று யார் அறிவார் அப்படின்னு. தொடரும் வினையில் அதாவது கர்மா வந்து மூணு விதமான கர்மா இருக்கு. ஒன்று சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி அப்படின்னு 3 இருக்குது. சஞ்சிதம்ங்கிறது வந்து நாம் இந்த பிறவிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிறவிகள் எடுத்துருக்கோம். அதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். மூட்டையாக நம்மளோடய வந்துட்டுருக்காங்க அந்த கர்மாக்கள்லாம். புண்ணிய கர்மாவுக்கும் பாப கர்மாவும். இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு 100 பாவம் இருக்குது, ஒரு 100 புண்ணியம் இருக்குது. ரெண்டுத்தையும் சஞ்சிதம் அந்த மூட்டையில் இருக்குது. இப்போ இந்த பிறகு எடுத்து போகிறேன். அப்போ பகவான் என்ன பண்ணுறான், ஒரு 10 பாவம் ஒரு 10 புண்ணியம் எடுத்து இந்த தலையில் எடுத்து எழுதிடுறான். இந்த பிறவியில் ஒரு 80 வயசு 90 வயசு 100 வயசு கொடுக்குறான். அத்தனை வயசு வரைக்கும் இந்த 10 பாவத்தையும் புண்ணியத்தையும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு கொடுத்துறான். ஸோ இந்த 100லேருந்து 10 எடுத்து கொடுத்தாங்க, அலர்ட் பண்ணாங்க. இதுக்கு பிராரப்தம்னு அது சஞ்சிதம், மூட்டையாக வச்சுக்கிறது சஞ்சிதம். இப்போ நம்ம அந்த சஞ்சிதத்துலேருந்து எடுத்து அனுபவிக்கிறது பிராரப்தம். இந்த பிராரப்தத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, புது புது கர்மாக்கள்லாம் பண்ணுறோம். அது என்ன ஆகுது, இப்போ அந்த கர்மாக்கள் பண்ணோம்னா இப்போ இந்த மரண காலத்தில் வரும்போது என்ன ஆகுது, இப்போ நம்ம பண்ணின இந்த பகவான் 10 அலர்ட் பண்ணானே அது சரியாக போயிடுச்சு, அதை அனுபவிச்சு தீர்த்துட்டோம். இப்போ புதுசாக வந்து பண்ணியிருக்கோம், இன்னொரு 20 பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோம். அப்போ என்ன ஆச்சு, அடுத்த ஜென்மாவுக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற 90 இந்த 20 110 இடத்துல அடுத்த பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஆகாமி. அந்த 110 பேர் தான் ஆகாமி. இங்கே சஞ்சிதம் 100 90 ஆச்சு, பிராரப்தம் 10 அனுபவிச்சாச்சு, எடுத்துன்னு போகிறது 110. அதுதான் பழைய வினை கழிவதிலே புதிய வினை புகுந்து விடும், புகுந்த வினை புது பிறவி எடுப்பதற்கு வழிவகுக்கும். அந்த அந்த அனுபவிச்சாங்க அடுத்தது. அதனால் இப்படி நம்ம வந்து இந்த கர்மாக்களை பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி நம்ம கர்மாக்களை மேலே மேலே பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த பண்ணிகிட்டே இருக்கிறனால்தான் இந்த கர்மாக்களை அனுபவிக்கிறது நமக்கு பகவான் சரியாக எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். ஸோ இப்போ இந்த கர்மா நிற்கணும் அப்படின்னா நீ நடுநிலைமையோட கர்மாவை பண்ணணும் அப்படின்னு பகவான் சொன்னான். அது எப்படி நடுநிலைமையோடு பண்ணுறது, அது அடுத்த தடவை பார்க்கணும். தேங்க்யூ. ராதே ராதே, எல்லாருக்கும் நமஸ்காரம். பகவத்கீதை கிளாஸ் நானே ஒரு 2-3 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் வந்து 2வது அத்தியாயத்தில் கடைசி பாகம் இல்லை மத்திய பாகம் கேட்டோம். பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை இது 3 வந்து பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு மிக உயர்ந்த நிலையில் உள்ளவை. இந்த 3த்துக்குமே வந்து விளக்க உரை எழுதுகிறது. இந்த 3 அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் சொன்ன 3 மத ஆச்சாரியர்களுமே இந்த 3த்துக்குமே அழகா விளக்க உரை எழுதியிருக்கு. ஆனால் அவங்க எழுதினதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதனால